சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கு. இப்போ கொஞ்சம் வந்து அது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்கோஎன்ஸ்கியூவோட தமிழ்நாடோட ஒஃபிஷியல் Zoom மீட்டிங் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. அப்ப நம்ம வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இப்போ காயின் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ லான்ச்சிங் முடிச்சுட்டேன். இனி வந்து கம்பெனியோட வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி 13ஆம் தேதியிலிருந்து ஸ்டேக்கிங்கோட புது ப்ராஜெக்ட் எல்லாம் லான்ச் ஆக போகுது. அந்த மாதிரி அப்டேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஏப்ரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் வீக் முடிச்சுட்டு நாங்க வந்து ஒரு 4-5 பேர் தமிழ்நாடு பிளஸ் கேரளாவில் இருக்கிறவங்க துபாய்க்கு கிளம்ப போற கம்பெனி விசிட் பண்றதுக்கு மற்ற எல்லா கம்பெனியோட ஃபர்தரா இருக்கிற பர்பஸ்க்கு எல்லாமே வந்து ஃபர்தரா இருக்கிற Zoom மீட்டிங்ல வந்து இப்போ கொஞ்சம் பேர் நியூ ஜாயின்ஸ் பண்ணியிருக்கிறவங்க ஏறி இருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கான ஒரு Zoom மீட்டிங் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து நம்மளோட டீம் வந்து இப்போ கிருஷ்ணகிரி அந்த தருமபுரி அந்த சைட்ல இருக்காங்க. இப்போ இந்த Zoom மீட்டிங்ல இருக்க லீடர்ஸ்க்கு யாருக்காவது உங்களோட டீம் வந்து 1-to-1 மீட்டிங் இல்லைன்னா அதே மாதிரி வந்து ஃபீல்டு ஒர்க் வேணும்னா நம்மளை கூப்பிட்டா போதும். நம்மளோட டீம் அங்க இருக்கு. எல்லாமே வந்து கிளியர் பண்ணி இந்த டெக்கோஎன்ஸ்கியூ பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ற லெவலுக்கு இப்போ அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டெக்கோஎன்ஸ்கியூ சொல்றது ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இப்போ புது பிடிஎஃப் ஆல்ரெடி நான் குரூப்புக்குள்ள ஷேர் பண்ணியிருந்தேன். இதை ஒரு புது பிடிஎஃப். இந்த டெக்கோஎன்ஸ்கியூட மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ டீம் பிளஸ் டெக்னிக்கல் டீம் தான் இதுல வந்து மிக்ஸ் பண்ணி இருக்காங்க. இந்த போர்ட்ஃபோலியோ டீம் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருந்தும் அதே மாதிரி டெக்னிக்கல் டீம் வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் இருக்கிறது. இதுல வந்து ஷேக் ஹுசைன் முகமது அல் மக்தூமியும் ஷேக் காலித் சலீம் அல் மனாவும் போர்ட்ஃபோலியோ டைரக்டராக சர்வ் பண்றாங்க. அதே மாதிரி ஹான்ஸ் பீட்டர், ஸ்டீவ் ஆஷ்டன், பின் டேங், கரோலினா மேன்லி இதே மாதிரி இருக்கிறவங்க இவங்க எல்லாமே வந்து ஃபவுண்டர், கோ-ஃபவுண்டர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இது மாதிரி எல்லாமே அவங்க வந்து சர்வ் பண்றாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் பிளஸ் போர்ட்ஃபோலியோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இருக்கிற ஒரு டீம் தான் வந்து கம்பெனியை லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த கம்பெனியோட கார்பரேட் ஆஃபீஸ் வந்து யூகேல லொகேட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து மார்க்கெட்டிங் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து வயோமிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் லொகேட் பண்ற. டெக்னிக்கல் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சுல்தானேட் ஆஃப் ஒமான்ல லொகேட் பண்ற. அதே மாதிரி அப்கமிங் இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் வந்து துபாயும் கனடாவும் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓகேங்களா? இதுதான் இதோட வந்து லீகல் சர்டிபிகேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருந்து ஓபன் பண்ணி செக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து இல்லாம கம்பெனியோட ஒபிஷியல் ஆப்ல இருந்து வெப்சைட்ல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி கம்பெனியை பத்தி ஜாஸ்தியா கம்பெனியோட ஓனர்ஷிப், அதே மாதிரி கம்பெனியோட டெக்னாலஜி இதெல்லாம் தெரியணும்னா உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் மீடியா ஆர்டிகல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு 250+ இன்டர்நேஷனல் மீடியா ஆர்டிகல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ண முடியும். ஏஎன்ஐ நியூஸ் மாதிரி இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்னன்னா டீசென்ட்ரலைஸ்டு வேலட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இந்த டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டோட டெமோ தான் நம்ம வந்து இங்க காட்டியிருக்காங்க. இன்னொன்று நாளைக்கு ஒரு அப்டேஷன் வந்து சாஃப்ட்வேர்ல வந்து வரப்போகுது. அதுல வந்து விட்ரோவல் ஹிஸ்டரி, அதே மாதிரி ஆட் அசெட், ராயல்டி ரிப்போர்ட் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் இன்னும் வரப்போகுது. இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்கு ஒரு அப்டேஷன் கூட வரப்போகுது. ஓகேங்களா? அப்ப நாளைக்கு வந்து மேக்சிமம் அப்டேஷன் காட்டிருச்சுன்னா எல்லாருமே வந்து ஆப்பை மறுபடியும் என்ன பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். நீங்க ஜஸ்ட் அப்டேட் பண்ணா போதும், லாக் அவுட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் வந்து அங்க நோட்டிபிகேஷன் வரும்போது நீங்க அப்லோட் வந்து சொல்லி கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டீசென்ட்ரலைஸ்டு வேலட் என்னன்னு. மெட்டாமாஸ்க், அட்டோமிக் வேலட், ட்ரஸ்ட் வேலட், எக்ஸோடஸ், மை எதர் வேலட் இதெல்லாம் தான் இப்போ மார்க்கெட்ல இருக்கிற ஒரு வேலட். இதே மாதிரி இருக்கிற ஒரு வேலட் தான் கோயின்ஸ்கியூவோட டீசென்ட்ரலைஸ்டு வேலட். டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். 12 phrase கீ யூஸ் பண்ணி தான் இது வந்து யூஸ் பண்றது. இதே மாதிரி வந்து பிரைவேட் கீ, சீக்ரெட் கீ, இந்த டீசென்ட்ரல் கீ வந்து எல்லா இடத்துலயும் ட்ரஸ்ட் வேலட்ல எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண முடியும். பிரைவசி அந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்றதுதான் டீசென்ட்ரலைஸ்டு வேலட். நெக்ஸ்ட் வந்து உங்களோட காயினோட ப்ராஜெக்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகுது. அது வேற எதுவும் இல்லை, கோயின்ஸ்கோட டோக்கனும் காயினும் தான் லான்ச் ஆக போகிறாங்க. அதோட டோக்கன் கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் இங்க காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த கோயின்ஸ்கோட ஒரு சப் ப்ராஜெக்ட்ஸ் தான். இப்போ வந்து உங்களோட காயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்க லிஸ்ட் பண்ண போறது வந்து பேன்கேக் ஷாப்ல தான் வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி காயின் லிஸ்ட் பண்ண போறாங்க. ஃபர்தரா வந்து கோயின் ஜெக்கோ, காயின் மார்க்கெட் கேப், மெக்ஸ் வேலட், காயின் ஹப், காயின் ஸ்டோர், கிரிப்டோ ஸ்கொயர், காயின் இன்வெஸ்ட் அதே மாதிரி இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 20 எக்ஸ்சேஞ்சஸ்ல மந்த்லி 1 எக்ஸ்சேஞ்ச்ல வந்து லிஸ்ட் பண்ற மாதிரி தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த காயின் வந்து சப்போர்ட் பண்ற வேலட் வந்து மெட்டாமாஸ்க்ல சப்போர்ட் பண்ணுவேன். ட்ரஸ்ட் வேலட்ல இந்த காயின் உங்களுக்கு லோட் பண்ண முடியும். மேத் வேலட், டோக்கன் பாக்கெட், மை எதர் வேலட், காயின் 98, சேஃப் பால் இதே மாதிரி இருக்கிற வேலட்ல எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஓபன் பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து இதோட வந்து எக்ஸ்பெக்டேஷன் பிரைஸ் இதெல்லாமே ஆல்ரெடி இருக்கு. நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணதுதான். நெக்ஸ்ட் இவங்களோட வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா இவங்களோட காயின் மட்டும் இல்லாம இவங்களோட பிளாக் செயின் பிளஸ் இவங்களோட வந்து ரோட் மேப்ல வந்து இவங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் தான். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, கோயின்ஸ்கியோட வந்து கோயின் லான்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த கோயின் வந்து இப்ப மார்க்கெட்ல பெரிய லெவல்ல வந்து லிக்விடிட்டி இருக்காங்க. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மார்க்கெட் வந்து ஹால்விங் பீரியட் வரப்போகுது. அப்ப இந்த கோயினும் இந்த கோயின்ஸ்கியோட ஃபர்தரா இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து பெரிய லெவல்ல வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இந்த கோயின்ஸ்கியோட யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் என்ன? யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னா மெயினா வந்து ஏஐ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஏஐ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஹால்விங் பீரியட் முடிஞ்சு மார்க்கெட் அப் ஆகிற டைம்ல ஏஐ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணிடுவாங்க. என்னன்னா அந்த டைம்ல எதுவுமே கம்பெனிக்கும் பேமெண்ட் கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா பிளாக் செயின்ல இருந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் வருவாங்க. லிக்விடிட்டி பூல்ல இருந்தே வருவாங்க. கம்பெனி வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லான்ச் பண்ண போறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் மேல வந்து ஏஐ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணிடுவாங்க. ஹால்விங் பீரியட பொறுத்து லான்ச் பண்ணுவாங்க. நான் அந்த டைம்ல லான்ச் பண்ணாதான் பெரிய லெவல்ல அந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு போக முடியும். அதுல உங்களுக்கு எப்ப வேணாலும் அமௌண்ட் போட்டுக்கலாம், எந்த டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் தான் அதெல்லாமே. அதுக்கு நீங்க வந்து ஒரு $10 இருந்து $1000 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்து தான் அந்த ஏஐ ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் தான் பப்ளிக் செயின், ஓன் பிளாக் செயின், அதே மாதிரி மைனிங் ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து என்எஃப்டி மார்க்கெட் பிளேஸ், கேமிங் பிளாட்ஃபார்ம், இ கொமர்ஷியல் பிளாட்ஃபார்ம், யூட்டிலிட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஆல்ரெடி வந்து பிரமிடல் ஷேப்பில் இருக்கிற யூட்டிலிட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து ஆல்ரெடி இவங்க ஒர்க் முடிச்சிருக்காங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் மந்த்லயே வந்து பிரமிடல் ஷேப்ல இருக்கிற யூட்டிலிட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், ஃபோர்சேஜ், மெட்டாஃபோர்ஸ் மாதிரி இருக்கிற யூட்டிலிட்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லான்ச் பண்ண போறாங்க. அதுல வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கிடையாது. நம்மளோட பாக்ஸ் வந்து பிரமிடல் பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாக்ஸ் பிரேக் ஆகி ஒரு பேமெண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் இவங்க வந்து டிசைன் பண்ண போறாங்க. பாக்ஸ் டைப்ல, பிரமிடல் பிளான் டைப்ல. அது மட்டும் இல்லாம வந்து இவங்களோட இ கூப்பன்ஸ், அதே மாதிரி சோசியல் மீடியாவில் நிறைய வந்து என்டர்டைன்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இவங்க 2025ல கொண்டு வர போறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹால்விங் பீரியட்ல இந்த லிக்விடிட்டி பெரிய ஒரு டைம்ல யூட்டிலைஸ் பண்ணிட்டேனாலே எல்லா ப்ராஜெக்ட்டுமே ஒன் பை ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். என்னன்னா ஹால்விங் பீரியடை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் முடிச்சு 2024 இருந்து 25 வரைக்கும் கிரிப்டோ மார்க்கெட் அந்த ஹால்விங்லயும் கிரிப்டோ மார்க்கெட்டோட இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையும் கம்யூனிட்டியும் ஆட்டோமேட்டிக்கா லிக்விடிட்டி பூல வந்து பெரிய லெவல்ல புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலைக்கு கொண்டு போயிடுது. அப்ப கரெக்டான டைம் தான் இருக்கு. என்னன்னா ஹால்விங் பீரியட் முடிஞ்சிட்டேன்னா கிரிப்டோ வந்து ராக்கெட் போற மாதிரி போயிடுது. அதுதான் கிரிப்டோட கணக்கு. நீங்க எல்லா ஹால்விங் பீரியடுமே எடுத்து பாத்துக்கோங்க. 2 வருஷம் முடியும் போது கிரிப்டோட அப் ட்ரெண்ட் வந்திருக்கு. அதே மாதிரி 4 வருஷத்துல ஒன் டைம் ஹால்விங் பீரியட் வரும்போதும் அப் ட்ரெண்ட் பெரிய லெவல்ல காட்டியிருக்காங்க. அப்ப கிரிப்டோ வந்து ஒரு ராக்கெட் மாதிரி போற ஒரு டைம் தான். இந்த ஒரு டைம்ல கரெக்டா வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிட்டேன்னா பெரிய லெவல்ல வந்து நமக்கு சம்பாதிக்க முடியும். இவங்களோட நிறைய யூட்டிலிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச், கோயின் ஸ்மார்ட், இதே மாதிரி எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்க வச்சிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவல்ல லிக்விடிட்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒன் பை ஒன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அதுதான் பிளான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டும் அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 12க்கு ஸ்டேக்கிங் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி ப்ரீ லான்ச்சிங் முடிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து இப்போ இன்னைக்கு நைட்டு நாளைக்கு இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆப் வந்து அப்டேஷன் காட்டும் போது அங்க ஸ்டேக்கிங் சொல்லி ஒரு பட்டனும் வந்துருவேன். ஓகேங்களா? அந்த ஒரு அப்டேஷனும் வந்துடும். ஸ்டேக்கிங்கும் ஆல்ரெடி அப்டேஷன் எல்லாமே முடிச்சிருக்கு. இனி வந்து நம்ம இதோட வந்து மார்க்கெட்டிங் பிளான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த மார்க்கெட்டிங் பிளான்ல வந்து எப்படி இதெல்லாமே தான் நம்ம வந்து இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறது. ஓகே, அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா மைனிங் ட்ரேடிங் சொல்லி 2 பேக்கேஜ் தான் டோட்டலா இருக்காங்க. இதுல மைனிங்ல வந்து $2000 மல்டிபிள்ஸும், அதே மாதிரி ட்ரேடிங்ல வந்து 50 மினிமம் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $50, அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து 100, 200 இதே மாதிரி ஹண்ட்ரட்ஸோட மல்டிபிள்ஸ் தான் இருக்காங்க. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா காம்பவுண்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. 55 டேஸ்ல போடும்போது காம்பவுண்டிங் 1.5%, 90 டேஸ்ல போடும்போது 1.8%, அதே மாதிரி வந்து 6 மந்த்ல போடும்போது 2.2%, 1 இயர்ல போடும்போது 2.5% தான் காம்பவுண்டிங் கிடைக்கிறது. இந்த காம்பவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட லாபத்துக்கு மேல கிடைக்கிற லாபத்தை தான் காம்பவுண்டிங் சொல்றது. அப்ப காம்பவுண்டிங் பண்ணி ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் வந்து ஹோல்டு பண்ணி உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட் சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லெவல் பிளான்ல தான் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. லெவல் பிளான்ல வந்து 3 லெவல் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல 15%, செகண்ட் லெவல்ல வந்து
10%, தேர்ட் லெவல்ல வந்து 5%. இதே மாதிரி உங்களோட டவுன்லைன்ஸ் ஏர்ன் பண்றதோட 3 லெவல் கமிஷன் தான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து நான் மொபைல் எடுக்கிறேன், நீங்க எதுவும் நினைச்சிடாதீங்க. லேப்டாப் சர்வீஸ் கொடுத்துருக்கு, அப்ப மொபைல் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு மட்டும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இதுல பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ராயல்டி, அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இன்கம். ராயல்டி வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 USDT இருந்து அன்லிமிட்டடா எத்தனை டாலர் வேணாலும் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து நீங்க வந்து $10,000 வந்து நீங்க பிசினஸ் கொடுத்துட்டு 5 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 10 USDT உங்களுக்கு கிடைச்சிடும். 10 USDT மினிமம் தான் கிடைச்சிடும். இப்ப நீங்க மைனிங்கும் ட்ரேடிங் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குன்னா 11 USDT 12 USDT கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து கிடைக்கும். இப்ப வந்து செகண்ட் வந்து எப்படின்னா ரெண்டாவது ரேங்க் வந்து $25,000 ரேங்க் தான். அப்ப இதுல வந்து லெவல் பிளானுக்குள்ள பைனரி மாதிரி 2 லெக்ல டிஃபரெண்ட் லெக்ல ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து அடுத்த ரேங்குக்கு போகணும். இப்ப நீங்க 5 பேரை ரெஃபர் பண்ணி அந்த 2 பேரை ஒர்க் அவுட் பண்ண வைக்கணும். அந்த 2 பேரோட லெக்ல இருந்து கீழே இருந்தோ மேல இருந்தோ எங்க இருந்தோ அந்த 2 டிஃபரெண்ட் லெக்ல இருந்து 2 அச்சீவர் வரணும். அப்படி $25,000 வந்து 2 10,000 ரேங்கும் வந்து $25,000 வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாளைக்கு வந்து 25 USDT கிடைச்சிடும். தேர்ட் வந்து என்னன்னா $75,000 ரேங்க் தான். நீங்க உங்களோட டோட்டல் டீமோட வோலியம் 75,000 வரணும். உங்களுக்கு வந்து 3 லெவல் மட்டும் கிடையாது ராயல்ட்டியில, அன்லிமிட்டெட் லெவல்ஸ் இருக்கு. $75,000 பிசினஸ் வந்துட்டு 2 பேரை நீங்க $25,000 ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துட்டேன்னா நீங்க தேர்ட் ரேங்குக்கு போயிடுவேன். ஒரு நாளைக்கு 75 USDT கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு 2,250 USDT கிடைக்கும். கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேலேயே ஒரு மாசத்துக்கு ஏர்ன் பண்ணலாம். ஒரு 2 வருஷத்துல ஒரு 50 லட்சம் ஏர்ன் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு $75,000 பிசினஸ் கொடுத்துருச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து $2 லட்சம் ரேங்க் தான். $2 லட்சம் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே 75,000 ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஒரு நாளைக்கு $200 கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு வந்து $6,000 கிடைக்கும். 5,40,000 ஒரு மாசத்துக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட 65 லட்சம் ஒரு வருஷத்துல ஏர்ன் பண்ணலாம். 2 வருஷத்துல ஒரு 1,30,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து $5 லட்சம் ரேங்க் தான். $5 லட்சம் ரேங்க்ல வந்து எப்படின்னா 4,50 கோடி பிசினஸ் கொடுக்கணும் டோட்டலா நீங்க. அது மட்டும் இல்லாம 2 லட்சம் ரேங்கும் நீங்க உள்ள கிரியேட் பண்ண. அப்படி பண்ணும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 USDT கிடைச்சிடும். ஒரு மாசத்துக்கு வந்து 15,000 USDT கிடைச்சிடும். 13,50,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 3 கோடி ரூபாய் உங்களுக்கு ஒரு வருஷத்துல ஏர்ன் பண்ணலாம். 4,50 கோடி பிசினஸ் நீங்க கொடுத்துட்டேன்னா 3 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் ராயல்ட்டி வழியா. நெக்ஸ்ட் வந்து 2 மில்லியன் தான் நெக்ஸ்ட். இந்த 2 மில்லியன்ல வந்து எப்படின்னா நீங்க வந்து டோட்டலா வந்து 18 கோடி பிசினஸ் கொடுக்கணும். அதுக்குள்ளே 5 லட்சத்தோட ரேங்கையும் கிரியேட் பண்ணணும். $5 லட்சம் ரேங்கையும் கிரியேட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து $2,000 ஒரு நாளைக்கு கிடைச்சிடும். $2,000 ஒரு நாளைக்கு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா 1,80,000 ஒரு நாளைக்கு கிடைச்சிடும். அப்ப ஒரு மாசத்துக்கு வந்து $60,000 54 லட்சம் வரைக்கும் ஒரு மாசத்துக்கு கிடைச்சிடும். ஒரு 2 இயர் ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 கோடி வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரேங்க் வந்து $5 மில்லியன் ரேங்க் தான். $5 மில்லியன் ரேங்க் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து 2 பேர் 2 மில்லியனோட ரேங்கை கிரியேட் பண்ணி நீங்க 5 மில்லியன் கிரியேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5,000 USDT வந்துடும். 5,000 4,50 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு வந்துடும். ஒரு மாசத்துக்கு 1,35,00,000 வந்துடும். ஒரு 2 இயர் கால்குலேட் பண்ணாலே உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 கோடி ஏர்ன் பண்ண முடியும். லாஸ்ட் ரேங்க் வந்து $10 மில்லியன் பிசினஸ் கொடுக்கணும். 90 கோடி பிசினஸ் நீங்க கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணிடும். இந்த லாஸ்ட் ரேங்க்ல என்ன ஒரு இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு $10,000 கிடைக்கும். 9 லட்சம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் 2,70,00,000 ஒரு மாசத்துல ஏர்ன் பண்ணலாம். அப்ப 2,70,00,000 நீங்க 2 வருஷம் கால்குலேட் பண்ணிட்டேனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு 60 கோடி ரூபாய் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இதை மட்டும் இல்லாம அன்லிமிட்டெட் இன்கம் தான். நீங்க 100 கோடி 90 கோடிக்கு மேல பண்ணா கூட அதை விட ஜாஸ்தியா கிடைக்கும். இதுல வந்து என்னன்னா நீங்க கடைசி ரேங்க் 45 கோடியோட ரேங்க் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா துபாயில இருந்து கோல்டன் விசாவும் அதே மாதிரி வந்து கம்பெனியோட ஷேரும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிளாட்டும் ஒரு $2 லட்சம் $5 லட்சம் உங்களுக்கு பிளாட்டும் லக்ஸுரி வில்லாவும் கிடைச்சிடும். அதே மாதிரி ட்ரிப் ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரிப் ஆஃபர்ஸ் வந்து ஒரு 5 நாளைக்குள்ள எல்லாமே முடிய போறேன். மேக்சிமம் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஏப்ரல்ல போக முடியும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பிளான்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். அப்ப எல்லாருமே வந்து மிகப்பெரிய லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம எஜுகேஷன் ஆப்போட ஒர்க் நடந்துட்டு இருக்கு. எஜுகேஷன் ஆப் வந்துட்டேன்னா பெரிய லெவல்ல எஜுகேஷன் கிளாஸஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கம்பெனி கிட்ட சொல்லி இருக்கிறது ஏப்ரல் 20ஆம் தேதி முடிச்சு
இப்ப வந்து ஒரு வீக்லி ஒரு 3 நாள் கிளாஸ் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2 நாள் கிளாஸ் கொடுக்குற மாதிரி வந்துருவேன். ஒரு வீக்லி வந்து ஒர்க்கிங் டேஸ்ல ஒரு நாளும், நான் ஒர்க்கிங் டேஸ்ல ஒரு நாளும் வர்ற மாதிரி ஃபோரெக்ஸ் கிரிப்டோவோடையும் பேசிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து 2 நாள் கொடுக்கறது, ஒரு மெய்யெல்லாம் முடியும் போது ஆட்டோமேட்டிக்கா 3 நாள் ஆக்கிடுவேன். அதுக்கு முடிச்சு மெய்யெல்லாம் முடிச்சு ஜூன் ஆகும்போது கம்பெனியோட எஜுகேஷன் ஆப் வந்துடுவேன். அதுல ப்ரீ ரெக்கார்டட் செக்ஷன் வச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே ட்ரேடிங் என்னன்னு பார்க்க முடியும். அதுக்குள்ளே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிளாக் செயின், அதே மாதிரி இருக்கிற ஃபர்தரா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் மந்த் வந்து நாங்க ஒரு 5 பேர் வந்து கிளம்ப போறோம் துபாய்க்கு. நம்ம அங்க போயிட்டு ஒரு ஏப்ரல் 10 to 15, 20 அதுக்குள்ள நாங்க வந்து கிளம்ப போறோம். போயிட்டு அப்ப வந்து நீங்க எல்லாருமே நல்லா ஒரு பிசினஸ் எடுங்க, உங்களுக்கும் வந்து கம்பெனி விசிட் பண்ணலாம், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிடலாம். அப்ப என்னன்னா ஸ்டார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாருமே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எல்லாருமே பெரிய லெவல்ல பிளான் பண்ணுங்க. உங்களுக்கு சர்வீஸ் ஃபர்தரா இருக்கிற ஒர்க் அசிஸ்டன்ஸுக்கு எல்லாமே நம்மளை கூப்பிடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னைக்கு லேப்டாப்ல எடுக்க முடியாதனால தான் இது ஒரு டிஃபால்ட்டா வந்து இப்போ இதெல்லாம் வந்து காட்ட முடியல பிளான் எல்லாம். அப்போ எதுவும் நினைச்சிடாதீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.